சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கிறிஸ் வந்து அவங்க வீட்டில் சாப்பிடாமயே அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ஏன்டா அழுதுகிட்டே இருக்க, சாப்பிட்டா தானடா உடம்புக்கு நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டா, சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் சாப்பிடவே மாட்டேன், நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், எங்கள் அம்மா வருவாங்கன்னா சொல்லுங்கள் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவளுக்கு நிறைய வேலை இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைக்கு பிறந்த நாள்லாம் பக்கத்தில் தானே இருப்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் எங்கள் அம்மா வந்து பக்கத்துலேயே இல்லை, அப்போ நான் அனாதையா, நீ வந்து ரோட்டில் தான் கிடந்து எட்டு வந்தீங்களா பாட்டி, இல்லைனா நான் குப்பையில் எதுவும் கிடந்தனா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு பாட்டின்னா அவங்க எனக்கு அம்மா தானே அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அம்மானா என் கூட தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவளுக்கு சூழ்நிலை சரியில்லை எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு அப்படியே இருப்பாங்க பாட்டி, நானும் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எங்கள் அம்மா வரவே மாட்றாங்க. அது போக எங்கள் அம்மான்னு நான் யார்கிட்டையாவது நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க தானே. பக்கத்து வீட்டில் எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா இருக்குது, எங்கள் அம்மா பேர் இது, எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லதுக்கு உரிமை இருக்குது, எனக்கு மட்டும் உரிமையே இல்லையா பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் எல்லா உரிமையும் இருக்குடா, கொஞ்ச நாளில் எல்லா உரிமையும் எனக்கு வந்துடும்டா. இப்போ அவளுக்கு சூழ்நிலை சரியில்லை அதனால் சொல்லாமல் இருக்கா, வேறு எதுவும் நினைக்காத கிருஷ்ணி, சாப்பிடு ஃபஸ்ட்டு, பாட்டி உனக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி இப்படியே தான் இதெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க, நான் ஸ்கூல் போகும்போதே கேட்குறேன், அம்மா இன்றைக்கி ஈவினிங் வருவாங்களான்னு கேட்டால் ஆமாம் வருவாங்க அப்படிங்கிறீங்க. ஸ்கூலுக்கு என்னைக்காவது என்ன விட வருவாங்களா அப்படின்னு கேட்குறேன், அதுக்கும் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. என்னைய மாதிரி எத்தனை பசங்களோட அம்மா வந்து ஸ்கூலில் கொண்டு விட்றாங்க தெரியுமா, மதிய நேரம் எத்தனை பேர் சாப்பாடு கொண்டு கொடுத்து ஊட்டியும் விட்றாங்க தெரியுமா. எனக்கு ஊட்டி விடாட்டிலும் பரவாயில்லை, ஒரு நாளாவது எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நான் தான் வந்து கிறிஸோட அம்மா அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் என்னை வந்து தாயும் இல்லாத தகப்பம் இல்லாத அனாதைன்னு சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸோட பாட்டி அழுகிறாங்க, நீ அனாதை இல்லைப்பா, உனக்கு அம்மா இருக்காப்பா, பாட்டி நான் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுது பாட்டி, ஆனால் ஊருக்கு யாருக்குமே தெரியல, நிறைய பேர் நிறைய வாட்டி என்னை அனாதைன்னு சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பசங்களும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா இருக்குன்னு சொல்கிறல்ல, உங்கள் அம்மாவை கூட்டு வா, அப்போ நீ அனாதை தானே, அதானே உங்கள் அம்மா வரமாட்டுறாங்க, பொய் சொல்கிறடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதனால் அம்மாவை வர சொல்லுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வர சொல்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு என் பிறந்தநாள் அதுக்காவது வருவாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நீ சாப்பிட்றா, அவளுக்கு வேலை இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா என் பிறந்தநாளுக்கு வரமாட்டாங்க தானே, சரி நான் வழக்கம் போல் வந்து நான் கஷ்டமே பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக முக்கில் போய் உட்காந்துருக்காங்க. ஏன்டா இப்படி சாப்பிடாம அங்கங்கே உட்காந்துட்ருக்க, வாடா வந்து சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, எங்கள் அம்மா வருவாங்களா வரலையான்னு தெரிஞ்சால் தான் நான் சாப்பிடுவேன், எங்கள் அம்மா வரலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் பாட்டி, எங்கள் அம்மா இல்லாத உலகமே எனக்கு வேண்டாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கிறிஸோட அம்மாவுக்கு அடிக்கிறாங்க. கல்யாணி அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னா, என்னம்மா பண்ண அப்படிங்கிறாங்க. நீ ஏன் என்ன பண்ணலை, உனக்கு நாளைக்கு என்ன நாள் நினைவு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன நாளுமா அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குடி, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நாளுமா, எனக்கு ஒன்றும் நினைவு இல்லைம்மா, அப்பா இறந்த நாளாம்மா அப்படிங்கிறாங்க. அவர் இறந்த நாள் இன்னைக்காடி அப்படிங்கிறாங்க. என்னன்னே ஒன்றும் தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. ஓ கிறிஸ்தோட பிறந்தநாள் என்னம்மா அப்படிங்கிறாங்க. பத்தியாடி பெத்த தாய் உனக்கு நினைவு இருக்கணும், அந்த புள்ள உன்னையே நினச்சி ஏங்கிட்டு இருக்கான், நீ எப்போ வருவே எது வருவேன்னு சொல்லிட்டு. இப்போ சாப்பிட கூட மாட்றான்டி, என் பிறந்தநாளுக்காவது எங்கள் அம்மா வருவாங்களா, ஒரு நாளாவது ஸ்கூலுக்கு வந்து எங்கள் அம்மான்னு தான் சொல்லுவாங்களான்னு சொல்லி ரொம்பவே ஏக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா செய்கிறது, என் சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை நாள்டி சொல்லுவ, வருஷக்கணக்கில் சொல்லிகிட்டு இருக்க, கல்யாணம் முடிஞ்ச சில நாட்கள் என் புருஷன்ட்ட சொல்லி நான் சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன், இப்போ பாரு பல நாள் ஆயிடுச்சு எதுவுமே சொல்ல காணலை. இந்த பையன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி சின்ன பிள்ளை இருந்தால் என்ன சொன்னாலும் நம்பினான், என் அத்தைன்னு சொன்னால் அத்தைன்னு கூப்பிட்டான், இப்போ நீ அம்மான்னு இப்போ அம்மானு அவன் கூப்பிட்றான். ஏன்னா இப்போ பல கேள்வி கேட்க வேண்டி, அவன் கேள்விக்கு என்னால் ஒரு பதிலும் சொல்ல முடியல, அந்தளவுக்கு கஷ்டமான கேள்வியாகவும் இருக்குது, ரொம்ப மனசை நெருடலாக இருக்குது. நீ தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோ, எல்லாத்த விட உன் பையன் உனக்கு முக்கியம், அதை நீ மனசில் வச்சுக்க, புருஷன் உனக்கு அவசியம்தான், ஆனால் குழந்தைன்னு ஒன்று அது ரொம்ப அவசியம்டி, அந்த குழந்த நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்பாங்க. இப்போ கூட நான் உன் பிள்ளைய பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் என் குழந்தை நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாண்டி இந்த பிள்ளையை நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஒரு தாய் பாசம் உனக்கு வேணாமாடி, நல்லா புரிஞ்சுப்பார். எத்தனை பசங்களோ ஸ்கூலில் கொண்டு அவங்க அம்மா விடுறாங்க வைக்கிறாங்க சாப்பாடெலாம் ஊட்டுறாங்க, எனக்கு அதெல்லாம் கொடுப்பனும் இல்லை, ஆனாலும் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரே ஒரு நாள் வந்து இதான் எங்கள் அம்மான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எல்லா பையனும் என்ன அனாதை, உனக்கு அம்மா கிடையாது, நீ தான் பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க, அதாக சொல்லி அழுறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, இப்போ சாப்பாடு கூட சாப்பிட மாட்றான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிங்க ரொம்ப அழுகிறாங்க. ஏன் கல்யாணி அழுற அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஆசை இருக்காதம்மா கிறிஸ் என்னோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, என் வீட்டில் எங்கள் மாமியார் குணம் தான் உனக்கு தெரியுமாம்மா,
அவங்க வந்து நான் பெரிய பணக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன் மேல தானடி தப்பு. நீ ஏன் பணக்காரின்னு உன்னை காமிச்சுக்கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மனோஜர் அந்த பார்த்த நிமிஷத்துல வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் தான் என் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணேன். அவருக்காக என்ன பொய்னாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அவரை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்தேன். ஆனா தினம் தினம்னு அணு அணுவா சித்திரவதைய அனுபவிச்சுட்டு இருக்கேம்மா. நான் தினமும் உங்களையும் மனோஜையும் எப்படி தான் வந்து அறிவுப்படுத்த போறேன், இந்த கிறிஸ்ட பத்தி எப்படி தான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் யோசனை பண்ணி தூக்கமே வராம இருந்திருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொல்லுதுடி, அந்த வீட்ல உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு மீனாவும் முத்து இருக்காங்க. அவங்கள புரிஞ்சுக்காம அவங்கள எதிரியா நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறேன். ஏம்மா அவங்கள மட்டும் பேசாத அப்படிங்கிறாங்க. ஏன்டி அவங்கள பத்தி எதுவும் பேசினா உனக்கு பாக்காய கசக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா மகா என்னை விட உனக்கு அவங்க தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி அவங்களுக்கு வந்து உண்மை புரியும்டி, அந்த பிள்ளையும் ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை, நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்களோட அருமை அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். சுருதி ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, அதுபோக மீனாவும் முத்து நல்ல பண்பான ஆட்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களால தான் நான் இங்கே இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். என் வீட்டுக்காரை வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்காரு ஏனாவது அண்ணன் பண்ணால் அவங்க சொல்ல தானடி செய்வாங்க, அதை நீ ஏன் அசிங்கமாக நினைக்க? அண்ணன் தம்பிக்குள்ளே எல்லா வீட்லையும் நடக்க வர்றது தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள், உன்னால் வர முடியுமா வர முடியாதா? சரியா? இல்லை அப்படின்னா எப்பா உனக்கு பெத்த தாய் கிடையாது, நீ அனாதை தான்பா, நீயும் நானும் தான்பா உறவுன்னு சொல்லி நான் முடிச்சுப்பேன் அப்படிங்கிறேன். ஏம்மா என்ன நீ அணுவா சித்திரவதை பண்ணுற அப்படிங்க. நான் என்ன சித்திரவதை பண்ணுறேன்? உன் பிள்ளைய வந்து பார்க்க வர சொல்லுது உனக்கு அப்படியா இருக்கா? இன்னும் நான் உனக்கு ஃபோனே பண்ண மாட்டேன் கல்யாணி, சரியா? நான் இறந்தா கூட யாராவது தெரியப்படுத்தினா உனக்கு விருப்பம் இருந்தால் வரலாம், சரியா? இல்லைன்னா என்னோட அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு 15,000 வச்சுருக்கேன். அதை வச்சு ஈமச்சடங்கு இந்த உள்ளூர் கிராமத்தில் பண்ண யார்ட்டையாவது பக்கத்து வீட்டில் கூட சொல்லி வச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. உண்மையை தாண்டி சொல்கிறேன். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு சொல்லி நான் அவளை நினச்சி வாழ்கிறேன். அதே மாதிரி அவனுக்கு ஒரு அம்மா இருக்கான்னு நினச்சி தான் அவன் வாழ்வான். அந்த பையன் முகத்துக்கு முன்னாடி நீ வரணும் போகணும்ல. நாங்கள் சென்னைக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு? இம்புட்டு நாளுக்கு அப்புறம் நீ வந்து ஒரு ஃபோனு இல்லை, ஃபோன் பண்ண வேண்டாமா? நேர்லையாவது வரலாம்ல? அந்த பையன் எங்கள் அம்மா என்கிட்ட பேச மாட்றாங்க வரமாட்றாங்கன்னு அழுறான். எத்தனை வீட்டு பிள்ளைங்க வந்து அம்மாவோடயே இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் தனியாக இருக்கணும்? அதுக்கு என்ன அவசியம்னு கேட்குறான்டி. இதுக்கு என்னடி பதில் சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் என்னோடய பதில் வந்து கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நீ வந்து அங்கே தான் இருக்கணும் கிறிஸ்து அப்படிங்கிறது தான் என்னோடய பதிலுமா அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டுடி, கடைசி போக்கில் அந்த பையன் வந்து ஏக்கத்திலே அதை ஆயிர போகிறான்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கும் சரியாக கண்ணு பிடிபட மாட்டேங்குது, எப்படி தான் பிள்ளைய வளர்க்க போகிறோன்னு புரியலை. ஆனால் நீ எனக்கு உடம்பு சரியாக இல்லாமல் இருக்குன்னு புரியாமையே நீ பண்ணிகிட்ருக்க. என்னைக்காவது எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா என் பேரை என்ன ஆகணும் அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நீ வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மனோஜ் கூட சம்பவமாக வாழ்ந்துகிட்டே போயிடுவேன். ஆனால் என் பையன் பேரன் என்ன ஆகும்னு எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஏம்மா தயவுசெய்து ஃபோனை வந்து நீ கிறிஸ்ட கொடுமா அப்படிங்கிறாங்க. கிறிஸ்ட கொடுக்குறாங்க. உடனே அம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ்து அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணலையாம்மா? உடனே இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க ரோகிணி. இல்லைம்மா நான் பிறக்கும் போதே கருப்பாக பிறந்துட்டேனோ எனக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் அப்படிலாம் இல்லைடா அப்படிங்கிறாங்க. அதான் நினைக்கிறேம்மா, நீ சிகப்பாக இருக்க, கிருஷ்ணா வந்து கருப்பாக இருக்கேன், அதனால தான் என்னை பார்க்க உனக்கு பிடிக்கலம்மா, அதனால தான் எனக்கு ஃபோனும் பண்ண மாட்டேற, நேர்லேயும் பார்க்க வர மாட்டேறம்மா. நாளைக்கு என்னன்னாலும் உனக்கு தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் தங்கம், உனக்கு நாளைக்கு பிறந்த நாள்டா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் பிறந்த நாளுக்கு நீ சந்தோஷப்பட்டியாம்மா நான் பிறக்கும்போது அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் பிறந்த நாளுக்கு நீ கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா, நீ வருவியாம்மா அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணா கண்டிப்பாக அம்மா வந்துடுவேன்டா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வாம்மா, நீ வாரன்னு சொன்னால் தாம்மா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. டேய் கிருஷ், சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுடா, அம்மாவோட நிலைமை சரியில்லைடா, அதனால தான் வரலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படியே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படிம்மா? என் வாழ்க்கையில் எங்கள் அம்மாவோட இருக்கக்கூடிய காலமே வராதம்மா. பசங்க வந்து அம்மாவோடு இருந்தால் தான் நல்ல பிள்ளையா வளருவாங்கன்னு சொல்லி எங்கள் டீச்சர்லாம் சொன்னாங்கம்மா. அம்மா சொல்ல கேட்கணுன்னு சொன்னாங்கம்மா. நான் உன் சொல்ல கேட்டுத்தனமாக இருக்கேன். நீ வந்து உன்னை பற்றியோ யாரை பற்றியோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னம்மா, நான் சொல்லலை. அந்த மீனா ஆண்டியும் முத்து ஆண்டி என்கிட்ட எத்தனை முறையோ கேட்கும்போது நான் உன்னை பற்றி காட்டியே கொடுக்கலம்மா. நான் நல்ல பிள்ளையத்தனமாக இருக்கேன், ஆனால் டீச்சர் சொன்னாங்கம்மா பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அந்த பொய் கூட உனக்காக தானம்மா சொன்னேன், என்னை பார்க்க நீ வருவியாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் தங்கம், நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவேன்டா, உன் பிறந்தநாளுக்கு அம்மா ட்ரெஸ் எடுத்து வரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் இப்போ சாப்பிட போகிறேன், ஃபோனை பாட்டிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே ரோகிணி அப்படியே எழுதிட்டுருங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. அம்மா நீ கல்யாணினே கூப்பிடுமா அப்படிங்கிறாங்க.
இல்லடி அங்கே ரோகிணின்னு வாழ்கிற உன்னை நான் வந்து கல்யாணின்னு கூப்பிடவா, ரோஹிணின்னு கூப்பிடவா, கிறிஸ்துவோட அம்மன்னு கூப்பிடவான்னு எனக்கு தெரிலடி. அம்மாவே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். என் காலம் முடியதுக்குள்ளே என் பேரனை நீ கையில் வச்சுக்கோடி, என் பேரனுக்கு எதுவும் ஆயிராமடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றுமே ஆகாது, எது எப்படி ஆனாலும் சரிதாம்மா, கூடி சீக்கிரத்தில் உண்மையை சொல்லிடுவேன். மனோஜை கூட வாழ்ந்தாலும் சரி தான், வாழனாலும் சரி தான், என் பையனை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுவோம்மா. நான் வந்து இவ்வளோ நாளும் நான் என்னமோ நினச்சேன், அவன் மனசுக்குள்ளே இவ்வளவு ரணத்தை அடக்கியிருக்கான். நீ சொல்லும் போது எனக்கு புரியலை. அவன் என்னை அம்மானு கூப்பிடும்போது என்னை இதயத்தை பிடிங்கி தூர போட்ட மாதிரி அப்படி வலிச்சிச்சுமா, வலிக்குதுமா அப்படிங்கிறாங்க. தண்டி பத்த பாசம். 1000 பிரார்த்தனை பண்ணாலும் பிள்ளையை விட்டு கொடுக்க முடியாது. சரியா, தவறு பண்ணுற பொண்ணு கூட தன்னுடைய பிள்ளையை வச்சு பாதுகாப்பா. இதாண்டி உள்ளது. சரியா, தாய் பாசம் மிஞ்சினது ஒன்றும் கிடையாது. அதனால் உன் பிள்ளைய புரிஞ்சுக்கோ. உன் பிள்ளை வந்து வயசுக்கு ஏற்றவளோ வளரலை நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்ப. சத்தமான ஆகாரம் தான் நம்ம வாங்கி கொடுக்குறேன், நீ அவனுக்குலாம் கொடுக்குறியாமா, வைக்கிறியாமா, நீலாம் சாப்பிட்றியாமான்னு கேட்ப. என்னத்தை கொடுத்தாலும் அவன் வளரமாட்டான்டி. அவன் வந்து உன்னையே தாண்டி நினச்சிட்டு இருக்கான். என்னைக்கு உன் கூட இருந்து ஒரு வாய் பழைய சோறு சாப்பிட்டாலும் அன்னைக்கு அவன் உடம்பு ஏற்றேறண்டி, அவன் சந்தோஷமாக இருப்பான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. எல்லாத்த விட பிள்ளை முக்கியண்டி. எது எப்படி ஆனாலும் தாய் பாசத்தை மிஞ்ச ஒன்றும் கிடையாதுடி, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வேற என்னை கஷ்டப்படுத்தாதம்மா, கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து சேரடி. சரியா, ஒரு முகத்தை பார்த்தா தாண்டி அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான், அவன் சிரிப்பாண்டி. இந்த வயசில் எந்த கவலையுமே இல்லாத வளர்ந்த பிள்ளைகள் மத்தியில் இவன் கிறிஸ் இப்படி இருக்கான், அதனால் நீ வந்து நாளைக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக, கிறிஸ்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு போகிறாங்க. துணி கடையில் போய் ஒவ்வொரு துணியாக பார்க்குறாங்க. கிறிஸ்டன் மனசுக்கு நினச்சி பார்க்குறாங்க, அவங்க கலருக்கு இந்த துணி எடுத்தால் நல்லா இருக்குமா, அந்த கலர் துணி எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ கடைக்காரன்ட்ட கேட்குறாங்க, என் பையனுக்கு வந்து இத்தனை வயசு ஆகுது, கலர் வந்து டல்லாக இருப்பான், கருப்பாக தான் இருப்பான், ஆனால் வந்து அவனுக்கு ஏற்றாப்புல போடணும், அதுக்கு பிறந்தநாள் ட்ரெஸ் வந்து ஜம்முன்னு இருக்கணும், இங்கே இருக்கிறதுலே விலை கூடதாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. மேடம் விலை கூடனா அந்த செக்ஷனுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அங்கே தேடுறாங்க, வைக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்குது. பிடிச்சோன்னா அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு இதை பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அதே துணி கடைக்கு பார்வதியும் விஜயாவும் துணி எடுக்க வராங்க. என்ன விஜயா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணி எடுக்க கூட்டி வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி, என் புருஷன் என்கிட்ட பேசிட்டாரு, பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றும் தோணலை. அவர் பேசுனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கலர் பிடிக்கும், அந்த கலரில் நான் சேரீ வச்சுருந்தோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால தான் அவருக்கு பிடிச்சமான கலரில் நான் சேரீ கட்டணும், அவருக்கும் மேட்சாக ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. பயங்கர ரொமான்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், என் புருஷன் பேசாமல் இருக்கும்போது சரி பேசாமல் தானே இருக்காருன்னு நினச்சேன், ஆனால் அவர் பேசணுன்னா இருக்கிற மனசில் சந்தோஷம் இருக்கு பாரு, அது எவ்வளோ கொடுத்தாலும் வராது அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜயா, புருஷன் கூட இருக்கும்போது அருமையே தெரியாது, இல்லாத போது தான் அருமை தெரியும். என் புருஷன் என் கூட இருக்கும்போது நான் அவரை வஞ்சிக்கிட்டே இருப்பேன், என்னத்தையாவது குறை சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் சொல்லுவார், நான் இருக்கும்போது உனக்கு தெரியாதுடி, நான் போன பிறகு தான் அருமை தெரியும் பாரு, போய் சேருமே அப்படின்னு கூட நான் ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் போன ஒரு வருஷத்துலேயே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அவரை விட சூப்பராக யாரை நம்மளை பார்த்துக்க முடியாது, அன்பை காட்ட முடியாது, நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கும் தினமும் அவரை நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் போய் திரும்ப முடியாத இடத்துல இருக்கார். அவ்வளோதான், ஒரு ஆள் ஒருத்தர் மரணிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி திரும்பி வருவது இல்லை. அந்த மாதிரி அவர் கூட நினைந்த நினைவுகளை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதனால தான் அவன்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் ஒரு ஆள் உயிரோடு இருக்காங்களோ அந்த அன்பை அப்போவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பின்காலத்தில் சரி இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு நினைக்கலாம். இருக்கும்போது நம்ம வந்து விலகி இருக்கும்போது பின்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த அனுபவத்தை நானே எடுத்துகிட்டு கடந்து போகிறேன், நீ என்னை பார்த்தே வளர்ற. அப்படி இருக்கையில் வந்து நீ வந்து என்னை புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்லுவேன், அண்ணாமலைன்ட்ட பேசாமல் இருக்காத, முத்து மீனை விலகி வச்சு பார்க்காத, பின்னாடி நீ அதை செய்ய நினச்சாலும் நடக்காது. சரியா, பின்னால் வந்து என்ன செய்ய, அவங்களுக்கு வந்து நாள் பட நீ சொல்லுதெல்லாம் ஆசை ஏறிக்கிட்டு இருக்கும், வடுவாக இருக்கும், அது கஷ்டமாக தெரியும் அப்படிங்கிறாங்க. பார்வதி, நீ எல்லாம் என் கூட சேர்ந்து என்னெல்லாமோ செஞ்சுட்டு இப்போ வந்து ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் நல்லவளோ கெட்டவளோ தெரியாது விஜயா, ஆனால் வந்து முத்து மீனாவும் உன் மேலே பாசமாக தான் இருக்காவா. அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அந்த முத்து மீனாவும் நீ ஒன்றுமே செய்யலை பார்த்தல, உனக்கு மரியாதை கொடுக்காங்க. ஆனால் மனோஜையும் கூட அந்த பையன் வந்து சாப்பிட்டாவே விட்டுட்டான்னு தான் சொல்லணும், ஏன்னா நகையும் பணத்தையும் கொடு அப்படின்ன மாதிரி. ஆனால் முத்தோட அத்தியாயத்தில் இது புதுசாக தான் இருக்குது. அவன் வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய பையன் இந்த முத்து.
அந்த முத்து வந்து இதில் எப்படி எதிர்கொண்டான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ வேணா முத்துக்கு ஏற்றி விட அப்படிங்கிறாங்க. நான் ஏற்றி விடணும்னு நினச்சா தான் நான் தான் உள்ளதை கூப்பிட்டு முதல்ல சொல்லியிருப்பேனே. எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது விஜயா. நீ என் ஃப்ரெண்டு, அவங்க என் மருமகமாரு. மருமகமார்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நினைக்க, நீ மறைக்க வச்சுட்ட. இவ்வளோதான் உள்ளது. சரிதானா, வேற ஒன்றும் கிடையாது. சரி வா, உன் வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. முதல்ல எனக்கு ட்ரெஸ் எடுப்போம், எனக்கு மேட்சா வீட்டுக்காருக்கு எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதானே விஜயா மாறிட்டாளோன்னு நினச்சேன். மாற மாட்டான் அப்படிங்கிறாங்க. என்னைக்கு இந்த விஜயா கெத்தாதான் இருப்பா பார்வதி அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி இவங்களும் போய் விஜயாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. விஜயாவுக்கு சேரீ பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிறைய சேரீயை பார்க்குறாங்க, பிடிக்கவே மாட்டேங்குது. அப்போ வந்து அந்த கடையில் உள்ள பணியாளர்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு பிடிச்ச மாதிரியே சேரீ வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் 350 சேலையை பார்த்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேலையை பார்ப்பீங்கன்னு தெரில. பேசாமல் நீங்கள் என்ன கலரில் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து அப்படி செஞ்சுருங்கம்மா, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் பார்க்குறாங்க. ஒரு சேரீ பிடிச்சிக்கிது. பார்வதி இது எனக்கு மேட்சாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. விஜயா இது உனக்கு கலருக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்ணனுக்கு தான் பிடிக்குமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிச்சா அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ தான் சொன்னால் அவருக்கு பிடிச்ச கலர் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை பிடிச்ச கலர் தான் எடுக்க வந்தேன், ஆனால் எனக்கு பிடிச்ச கலரை நான் எடுத்துட்டோம்னா அதே கலரை அவருக்கு கொடுத்துடலாம்ல அப்படிங்கிறாங்க. அதானே நீ என்னைக்கு அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்க அப்படிங்கிறாங்க. என்ன முணங்குது அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்லுதேன், அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு வந்துட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்குன்னு நினைக்க அப்படிங்கிறாங்க. அவராக நீ ட்ரெஸ் எடுக்க சொன்னார், நான் தான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன், அப்போ என் முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரீ எடுக்கிறாங்க. பார்வதி இதே கலர் மேட்சுக்கு துணி எடுப்போம் வா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறாங்க. உடனே அந்த துணியை எடுக்கிறதுக்கு தேடிகிட்டே இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கிடச்சது. இந்த துணியை எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி வா உனக்கு ஒரு துணி எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பார்வதி உனக்கும் சேர்த்து நான் துணி எடுக்க தான் சுட்டு வந்திருக்கேன் வா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உன் புருஷன் முன்னாடி எடுத்துருக்கீங்க, இப்போ நான் எடுத்தால் நல்லா இருக்காது, நான் பரவ எடுத்துக்கிறேன், தான் சரி நிறைய இருக்கே அப்படிங்கிறாங்க. நீ என் ஃப்ரெண்டுடி, உனக்கு நான் துணி எடுத்துற தான் செய்யணும், காசு என்கிட்ட இருக்குது, என் புருஷன் பாக்கெட்டில் இன்றைக்கி எட்டு வந்துட்டு தான் செய்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அண்ணன் பாக்கெட்டில் துட்டு எடுப்பியா அப்படிங்கிறாங்க. அவர் பாக்கெட்டில் துட்டு எடுக்காமல் யார் பாக்கெட்டில் துட்டு எடுக்க? ரோஹிணி மாதம் 5000 தந்துட்டு இருந்தா, இந்த மாதம் என்ன ஆச்சுன்னு தெரில, மாதமும் கடந்து போயிட்டு 5000 தரல, ஒன்றும் தரல. ஒரு வேளை மறந்துட்டாளா, இல்லைனா தரக்கூடாதுன்னு நினைக்காளா, இல்லை என்ன வரணும்னு எனக்கு தெரில. அதான் பார்த்தேன், அவர் பாக்கெட்டில் ஒரு 8000 இருந்துச்சு, என் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் கையிலையும் ஒரு 5000 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா அவன் செலவுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செலவு, என் புருஷன் பென்ஷன் வாங்குறாரு, 40,000 பென்ஷன் வாங்குறாரு, 40,000 என்கிட்ட தருவார். இப்போ நான் வந்து அவர்கிட்ட வருத்தத்தில் இருந்தோம்னா அதனால் என்கிட்ட தரலை. இப்போ நான் என்னங்க அப்படின்னா, சரி நான் வச்சுக்காமா இதை வச்சுக்க பீரோவில் வைன்னு சொல்ல போகிறாரு. நான் தான் கையாள போகிறேன். அது போக வீட்டு செலவுக்கு எல்லாமே என்கிட்ட தருவாங்க. அதில் நான் வீட்டு செலவுக்கு கூடன்னு சொல்லிட்டு குறைய தான் பயன்படுத்துவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அப்போ நீ பக்கவான ஆள் தான் அப்படிங்கிறாங்க. பிறகு மாதம் ஒரு 15,000 ரூபாயாவது என் செலவுக்கு இருந்தால் தான் நான் வந்து அரட்ட முடியும் உருட்ட முடியும் அந்த வீட்டில். ஏன்னா 500 ரூபாய்க்கு எனக்கு செலவுக்கு வேணும்ல, நான் பூ வாங்குவேன் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ மீனாட்ட தானே பூ வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. நான்லாம் இவட்ட பூ வாங்க மாட்டேன், இவகிட்ட பூ வாங்கினா சரி வருமா, அதான் வெளியில் ஒரு ஆள்கிட்ட பூ வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. சொந்த மருமவா பூக்கடை வச்சுருக்கான், நீ அவட்ட பூ வாங்க மாட்டேன், கண்ணோட்டில் வாங்குவியோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அவளை மருமவா கிருமகன்னு சொல்லி இந்த துணி கடையில் பேசிகிட்டு இருக்காத, என் கௌரவம் போயிடும். அவள் சாதாரண ஒரு பூக்காரி, என்ன என் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா என்ன பார்வதி இப்படிலாம் இப்படி என்ன விஜயா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க பார்வதி. இல்லை உண்மையை தானே சொல்லுதேன், நீ வீட்டுக்கு வந்தோன்னா என்ன செய்கிறா, அத்தை என்னது வேணும் எது வேணுங்கல்ல, ஒரு வேலைக்காரி என்ன செய்வா, இதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு போகணும், காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேட்பா, அதே ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரி பேச்சை குறைச்சிட்டு பில்லை கொடு அப்படின்னு சொல்லி பில் கொடுக்கறதுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பில் கொடுக்க பார்வதியும் விஜயாவும் நிற்கிறாங்க. அப்போ ரோகிணியும் அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா ரோகிணிங்க நிற்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஆகா துணியெலாம் எடுக்க வந்திருக்கோம், நம்ம மாட்டிக்கோம் போலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது டவார்னு அந்த சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, ஏம்மா அவங்க பையனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறம்மா, நான் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன பையனா, இவளுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இங்கே பார்வதிக்கும் ரொம்ப ஷாக்கு. இங்கே ரோகிணிக்கு என்ன சொல்லனே தெரில. ரோகிணி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தைன்னு கூப்பிடாத, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றும் இல்லை, என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட பையனுக்கு பிறந்த நாள், அதான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நான் என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு குழந்தை இன்னும் பிறக்கலை, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இவ்வளோ நேரம் என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க,
என் பையனுக்கு வயசு 7 வயசு ஆகுது, கருத்த பையன். என்ன அந்த பையனுக்கு நான் வந்து ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கேன். நல்ல ட்ரெஸ்ஸாக வேணும், விலை கூடின ட்ரெஸ்ஸாக வேணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடினாங்க. பெத்த தாய்க்கு தான் வந்து பிள்ளைக்கு எந்த கலரில் ட்ரெஸ் எடுக்கணும்னு தெரியும். அது போக என் பையனுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் பிடிக்காதுலாம் சொல்லிலாம் எடுத்தாங்க. நீங்கள் சொல்லுறது தான் தப்பாக இருக்குது. அந்த பொம்பளையாள்கிட்ட மறுபடியும் கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. யோ வாய முடியா, அவர் என் மருமகன். இந்த கடையில் போய் துணி எடுக்க கூட்டி வந்த ஒரு பார்வதி, வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் துணி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே துணியை கொடுத்த இருக்கட்டுமே நான் கொடுத்துட்றேன். இல்லை இல்லை இந்த கடையில் எடுக்க வேண்டாம், இந்த கடையில் நீ எடுத்தனா உன் பிள்ளைக்கு தான் நீ எடுத்துட்டு போனால் அவன் ஊர் போகிறான்னு சொல்லுவான், எனக்கு தான் அசிங்கம், வா வேறு கடையில் போய் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லதை இருக்கட்டும் இந்த துணியை கொண்டு கொடுத்துட்றேன், எனக்கு நிறைய கடைக்கு அலைய முடியாது அப்படி சொல்லுதியா, சரி ரைட்டு நீ கொண்டு கொடு. ஆனால் வந்து இன்னுமே வந்து அந்த சின்ன பிள்ளைக்குள்ள ட்ரெஸ் எடுக்க வேலை வச்சுக்கிடாத. அடுத்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தால் ஒன்றே வந்து பிள்ளை பத்தவ மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அது போக நான் யார் மருமவா, நீ விஜயா மருமவா என்ன அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயாட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நீங்கள் எடுத்த துணி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, 350 400 புடவை எடுப்பீங்க, எடுத்துகிட்டு ஒரு சேலையை எடுத்துகிட்டு அப்புறம் வேண்டாம்னு சொல்லுவீங்களாம்மா, எங்கள் நேரத்தை வீணாக்க தான் வந்திருக்கீங்களோ, இல்லை ஏசி காற்றுல சுற்றணும்னு சொல்லி சும்மா கடையாக சுற்றுறீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஏ விஜயா இல்லை வா வெளியே வா அப்படிங்கிறாங்க. அதனால் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அதனால் இப்போ ரோஹிணி திருதுன்னு நல்ல வேலை நம்ம வார்த்தை எதையாவது சொல்லி தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா மாட்டிப்போம் போலையே. எப்படியும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா சுற்றி பற்றி பார்க்கணும், இங்கே எப்படி அத்தை வந்தாங்க, இவ்வளோ தூரத்தில் வந்தால் துணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு ஆட்டோ ஏறி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி சொல்கிறாங்க, ஏ விஜயா உனக்கு எங்கே எது பேசணும்னு தெரியலையோ அப்படிங்கிறாங்க. பிறகு அவன் என்ன பேசுகிறான், என் மருமகளை வந்து பிள்ளை பார்த்தவன்னு பேசுகிறான், அவளுக்கு என்ன பிள்ளையா இருக்குது அப்படிங்கிறாங்க. இவா என்னத்தை சொல்லி கேட்டாலோ அதுக்கெல்லாம் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. இவன் அப்படியே சொல்ல போகிறா, ஒரு சின்ன பையனுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் இவன் எடுத்து கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல வந்து ஓவர் செல்லம் கொடுக்கக்கூடாது, வேலை பார்க்குறவங்கள வேலை பார்க்குறவங்க மாதிரி வைக்கணும். வேலை பார்க்குற இவகிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு இவன் எதுக்கு தேடி வந்து துணி எடுத்து கொடுக்கணும், என்ன காசைப்படி உன் பிள்ளைக்கு எடுத்து போடுன்னு சொல்லிட்டு தோரணையாக இருக்க வேண்டியதானே. இந்த விஜயா மருமகளுக்கு எப்படி கற்றுக்கணும்னு தெரியலையா. இன்றைக்கி இருக்கட்டும் நான் ஒரு நாள் பார்லருக்கு போய் யாருக்குமா துணி எடுத்து கொடுத்தேன், நான் இவளுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுங்க என்ன இருக்குது நான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேலைச்ச இடத்துல அப்படி சொல்லாத, அப்படி அவங்க கெத்தா பண்ணால் தான் ஓனரும் மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது என்னமோ சரிதான் பார்வதி, இவன் வேலை செய்கிறவளுக்கு மெனக்கட்டு எடுத்து வந்து கொடுக்க அவன் வந்து உன் பிள்ளைக்குள்ள துணிங்க அவன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ தான் இதை சொல்லிட்டே விடு, அவன் கொண்டு கொடுக்கட்டும் விடு, பிறந்த நாள் எடுக்கிறது நம்ம கரையக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி தலைக்கு வந்து அசிங்கம் தலையோடு போயிடுச்சு, இப்போ நான் அந்த கடையில் போய் துணி எடுப்போம் அப்படிங்கிறாங்க. விஜயா எனக்கு பசிக்குது, முதல்ல ஏதாவது ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு துணி எடுக்கக்குள்ளே பசிச்சிடும், வயிறு எத்தனை வாட்டி தான் நீ சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி சொல்லுவாங்க, வீட்டில் நான் ஒரு முறை தான்மா சாப்பிட்டேன், எனக்கு வயிறு பசிக்கிற மாதிரி தெரியல வா அப்படிங்கிறாங்க. சரி பக்கத்தில் ஒரு பிரியாணியை ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் மனோஜ் அம்மா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், சப்ளையராக இருக்கேன் அப்படின்னு. சப்ளையராக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் மனோஜை, அவன் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணான், என்ன பிஸ்னஸ் பண்ணான், ஹோட்டலில் எச்சில் தூக்குறதா அப்படிங்கிறாங்க. ஏய் மரியாதை பேசு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள், இதே ஹோட்டலில் எச்சில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் பையன், சரிங்களா. சப்ளையர்னு சொல்லிட்டு கணக்கு எடுப்பான், சில நேரத்தில் ஆளில் எச்சில் எடுப்பான், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தான். இங்கே வேலைக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. என்ன நீங்கள் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதை போக என்ன மனோஜ்ன்ட்டு போனேன் வாங்க அப்படின்னு சொல்லி வணக்கத்தை போட்டான். அதனால் அவங்க அம்மாவே வேறு எதுவும் சாப்பிட்றீங்களா, நீங்கள் பில்லு எதுவும் கொடுக்க வேணாம், இது உங்கள் பையன் வேலை பார்த்த ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் உங்களுக்கு பில்லு வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் ஓனர்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் பார்வதி என் பையன் இங்கே வேலை பார்த்தான் வச்சான்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே வேலை பார்த்தான், 10 நாள் வேலை பார்த்தான், சம்பளம் வாங்காமல் தான் போயிட்டான். ஆனால் அவன் வந்து சம்பளமே வேங்காட்டிலும் இங்கே அப்படி சாப்பிடுவான். ஏன்னா அவன் சாப்பிட்டே அவன் சம்பளத்தை கழிச்சவன். அதுபோக அவனுக்கு தெரிஞ்சவன்லாம் கூட்டி வந்து சாப்பிட வச்ச இடம் இது அப்படிங்கிறாங்க. உடனே ஓனர் வர, இதான் மனோஜோட அம்மாவா, ஏதோ எனக்கு எதிராக பெரிய ஹோட்டல் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு போனான் அப்படிங்கிறாங்க. ஹோட்டலா, என் பையன் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், பல லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் பார்க்கான் அப்படிங்கிறாங்க. யார் அவன் ஒரு காசுக்கு வர மாட்டான், என் கடையில் வந்து வியாபாரத்தை கெடுத்தது தான் மிச்சம், அதுபோக வாரவங்கட்டியும் போகிறவங்கட்டியும் வருத்தத்தை தான் சம்பாதிச்சான், அவன் எப்படி துணை பண்ணிடுவான், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. பார்வதி இன்றைக்கி நேரம் சரியில்லையா, யார் முகத்தில் முடித்தோம், முறை தான் முடிச்சோம், நம்ம ஹிந்தி வேறு ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த லைனில் இருக்க 6 கடை என்னோடய கடை தான், சரியா, எந்த கடைக்கு போனாலும் இதே தான் பதில் அப்படிங்கிறாங்க. பார்வதி நம்ம சாப்பிட வேண்டாம், நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க.
உடனே விஜயாட்ட கேட்குறாங்க பார்வதி, "என்ன விஜயா, உன் பையன் பெரிய படிப்பு படிச்சிருக்கான், பெரிய வேலை பார்க்கான், அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண, ஏதோ ஒரு வேலை சரியில்லைன்னு நின்று வச்சான்னு சொன்னேன். இப்படி என்னன்னா இந்த ஹோட்டலில் சப்ளையராக இருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க" அப்படிங்கிறாங்க. "ஏய் இதெல்லாம் முத்துக்கு வேண்டியவனா இருப்பாங்க. இந்த மாதிரி தர டிக்கெட்டில் பழகுறது முத்து தானே" அப்படிங்கிறாங்க. "ஏங்க பாரு, என்னது நடந்தாலும் இந்த முத்து மீனாவே குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. உன் பையன் மனோஜ் என்ன செய்தான், ஏது செய்தாங்க கொஞ்சம் பாரு. அப்படி பார்த்து தப்பு இருந்தால் திருத்த பாரு. நீ அவனை மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் அவன் தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பான். நான் தான் சொல்கிறேனே, இன்றைக்கி நீ கெட்ட பேர் வாங்கினதுலேருந்து எல்லாமே மனோஜால தான். நீ 3 பிள்ளை பெத்த, 3 பிள்ளையால உனக்கு ஒரியே கிடையாது. இந்த மனோஜை பெற்றதுலேருந்து தான் உனக்கு ஒரி. என்ன, அவனை வச்சு தான் உனக்கு ஒரி. நீ எதுனாலும் அவனுக்கு காத்துக்கிட்டு அவன் செஞ்சுருக்க மாட்டேக்கான், வைக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் நிறைய பேர் அவனை வந்து குறை சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன இருக்குது அதில் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஹோட்டல்லாம் வேலை பார்த்தது நிஜம். அவன் தான் சொல்கிறானே அப்படிங்கிறாங்க. "ஏய் நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, வா" அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு 4, 5 கடை தள்ளி போய் அதனால சாப்பிடுதாங்க. சாப்பிடும்போது "பிரியாணி இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. "ஏன் நீ சைவ சாப்பாடு சாப்பிட மாட்டியா?" அப்படிங்கிறாங்க. "சைவ சாப்பாடு சாப்பிட்னா தான் என் வீட்டிலேயே சாப்பிட்டு போனேன், எதுக்கு உங்களை கூட துணி எடுக்க வரேன்" அப்படிங்கிறாங்க. "ஓ அதனால தான் வந்தியா, சரி ரைட்டு, எனக்கும் பிரியாணி சொல்லு" அப்படிங்கிறாங்க. "நீ தான் சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டியா?" அப்படிங்கிறாங்க. "நான் கொஞ்சம் தானே சாப்பிட்டேன், பிரியாணினா கூட கொஞ்சம் சாப்பிடுவோம், ஆர்டர் பண்ணு" அப்படிங்கிறாங்க. பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா அதில் ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்க, "அம்மா நீங்கள் முத்து அம்மா தானே?" அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா இவன் என்னத்தை சொல்லி கேவலப்படுத்த போகிறான்னு தெரியலையே, பார்வதி வேறு இது பண்ணோல அப்படின்னு சொல்லிட்டு உடனே "இல்லை இல்லை" அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி "ஆமாம்" அப்படிங்கிறாங்க. "ஏன் அந்த அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை அவள் தெரியாமல் சொல்லிட்டா, சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை அந்த முத்து தம்பி ரொம்ப சூப்பர் தம்பி. நான் ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆகி நின்றேன். அப்படி ரிப்பேர் ஆகி நிற்கும்போது மெக்கானிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அதுபோக மெக்கானிக்கிட்ட சுட்டு கொடுக்க அந்த நேரத்தில் காசு எதுவும் இல்லை என்கிட்ட. ஒரு 10,000 அவர் தான் கையிலேருந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் பணத்தை கொடுக்கணும், நன்றி சொல்லணும்னு போகும்போது வந்து வேண்டாண்ணே, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு டிரைவர் உதவி பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டாங்க. சொந்த காரும் என் காரும் அதுதான், நான் டிரைவரும் அதுதான். ஆனால் அப்படி ஒரு மனுஷனை பெற்ற தாய்க்கு வந்து நான் வணக்கம் செலுத்தணும். உண்மையிலே சூப்பர் பிள்ளைய வளர்த்துருக்காங்க. அப்படி ஒரு பிள்ளை யாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு அப்படி ஒரு பிள்ளை கிடச்சிருக்குன்னு சொல்ல தான் வந்தேன். இவங்க வேறு அவங்க பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்களே" அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் விஜயா பார்க்குறாங்க. அங்கே என்னன்னா மனோஜை வந்து கழுவி ஊற்றுறாங்க. இங்கே ஒன்றும் பெருசாக நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் என் மகன் தான்" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா சொல்கிறீங்க, முதல்ல பையன் இல்லைங்க, பையன் எங்கேங்க, என்ன தான் நடக்கணும்னு தெரில. சரிம்மா, ஆனால் முத்தை யார் பார்த்தினாலும் அவங்க கொடுத்து வச்சவங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, "பார்த்தியா விஜயா, உன் பையன் முத்து பெருமையாக வருது. அங்கே பாரு உன் பையன் மனோஜால் உனக்கு சிறுமை வருது. இதில் ஆனால் நீ யாரை பெருசாக நினைப்ப? 7 டிகிரி படிச்சிருக்கான், 8 டிகிரி படிச்சிருக்கான், என் பையன் பெரிய பணக்காரியை கட்டியிருக்கான்" அப்படின்னு சொல்லி அவனை தான் பெரிய சப்போர்ட் பண்ணுவேன். என்றைக்கும் சரி தான், முத்து மீனாவும் உயர்ந்தவங்க தான். நீ தாழ்ந்தவங்க நினச்சாலும் அது நடக்காது. அவங்க என்றைக்கும் வந்து என்ன செய்வாங்க, கெட்டாலும் மேன்மக்கள் தான். அவங்க 2 பேரும் படிக்கலை வைக்கல தான், ஆனால் அவன் மருமக தான் மொக தான் அப்படிங்கிறாங்க. "சரி சரி விடு, சாப்பிட்டல, வயிறு நிறைஞ்சிக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு நேராக துணி கழுவி துணி எடுக்காங்க. உடனே பார்வதி "இந்த கலர் தான் எடுக்கணும்னு சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. அந்த கலரில் துணி எடுக்கிறாங்க. இவருக்கும் எடுக்கிறாங்க, அண்ணாமலைக்கும். ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே "ஏங்க அந்த ட்ரெஸ்ஸை பிடிங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன அதிசயமாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. "இல்லைங்க துணி கடைக்கு போனேன், உங்களுக்கும் துணி எடுக்கணும்னு தோணுச்சு, உங்கள் கலருக்கு ஏற்றாப்புல எடுத்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க. உழைச்சி பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். "ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்கே" அப்படிங்கிறாங்க. "ஏங்க உங்களுக்காக பார்த்து எடுத்தேன்" அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்லுறாங்க, "அண்ணே அப்படிலாம் இல்லை, துணியை பார்த்தா அவளுக்கு இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி எடுத்துட்டா, டவார் இதே துணியை உங்களுக்கும் எடுத்துட்டா" அப்படிங்கிறாங்க. "அதான் தெரியுமா பார்வதி, அவளுக்கு தான் ட்ரெஸ்ஸில் முக்கியத்துவம் கொடுப்பான், எனக்கு வந்து ஏதாவது ஒரு துணி எடுத்துருவா. இதை எடுத்து வந்திருக்கா, ரைட்டு, சரி ரைட்டு, சுட்டு எது" அப்படிங்கிறாங்க. "உங்கள் பையிலேருந்து அட்டு போனேன்" அப்படிங்கிறாங்க. அது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே, நானும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனாருக்குன்னு போனால் மாட்டிக்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. "எவ்வளோ துணி எடுத்த" அப்படிங்கிறாங்க. "எனக்கு 8,000 ஒரு சேரீ எடுத்தேன்." "சரி, எனக்கு ட்ரெஸ் எவ்வளவு" அப்படின்னு கேட்குறாங்க. "உங்களுக்கு சட்டை 500, பேண்ட் உங்களுக்கு 700, 1000 சில்லறைக்கு எடுத்தேன்" அப்படிங்கிறாங்க. "அதானே, உன் ரேட்டுக்கு எனக்கு எடுத்தால் சரி வராதுல்ல, ரைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. "என்ன விஜயா, உங்கள் வீட்டுக்கார் ஒன்றுமே சொல்லல, அவர் கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிறாங்க. "ஏய் அவர்லாம் 200 தாண்டி சட்டை எடுத்து போடுவார், நம்மளை மாதிரி என்ன பெரிய துணி எடுத்து போடுவார்" அப்படிங்கிறாங்க. பார்வதி, "அங்கே பேசுங்க கேட்கு, எனக்கு மானத்தை மறைக்கிறதுக்கு நான் போடுவேன், அவள் பந்தாபனத்துக்கு ட்ரெஸ் போடுதா, எனக்கு அவளுக்கு வித்தியாசம் இருக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "அதுவும் சரிதானே மீனா" அப்படிங்கிறாங்க. "அத்தை" அப்படிங்கிறாங்க. "ஏதாவது கொஞ்சம் குடிக்க கொண்டாமா" அப்படிங்கிறாங்க. "அத்தை மோர் கொண்டு வரட்டுமா" அப்படிங்கிறாங்க. "தங்கமாக போச்சுமா, கொண்டா" அப்படிங்கிறாங்க. "உடனே அத்தை உங்களுக்கு" அப்படிங்கிறாங்க. "எனக்கு கொஞ்சம் கள்ளிப்பால் இருந்தால் கொண்டா" அப்படிங்கிறாங்க. "அத்தை அது இல்லத்தை" அப்படிங்கிறாங்க. "பற்றியா நக்கலை பற்றியா" அப்படிங்கிறாங்க. "அத்தை இருந்தால் தானே இருக்குதுன்னு சொல்லுவேன்" அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு. "மீனா சொல்லுறதுல என்ன தப்பு இருக்குது, கள்ளிப்பால் தான் நான் கூட கொண்டு வந்து உனக்கு கொடுக்க தான் செய்வேன், கேட்டோன்னு கொடுக்காமையா இருப்பேன், ஆனால் இல்லைங்கிறா,
என்ன இருக்கும்போது வாங்கி குடி அப்படிங்கிறாங்க. பாரு பார்வதி, நான் இவருக்காக அலைஞ்சி திரிஞ்சு ட்ரெஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன், இவர் வந்து சப்போர்ட் எங்கே பண்ணுறான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அதான் பார்வதி தெளிவாக சொல்கிறாள, அலைஞ்சி திரிஞ்சு எடுக்கலை, பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா, அவளுக்கு எடுத்ததுக்கு மேட்ச் ஆகிற ட்ரெஸ் பேருக்கு எடுக்கணும்னு எடுத்துட்டான்னு தான் சொல்கிறாள் அப்படிங்கிறாங்க. நான் ஃபுல்லாக சொல்லணேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி, நீ சொல்லுவது அர்த்தத்தில் அதுவும் உண்டு அப்படிங்கிறாங்க. நான் அதை மாதிரி சொல்லணே, விஜயா பரவனியை வந்து வச்சு செஞ்சுருவானே அப்படிங்கிறாங்க. விஜயா, உனக்கு ஃப்ரெண்டு அவங்க தான் இருக்காங்க, அவங்களாம் வந்து கரெக்டாக நடந்துக்கா அப்படிங்கிறாங்க. பார்வதி, வாயை மூடிக்கிட்டு அவள் மோர் தரலாம் குடிச்சிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் மோரை கொண்டு கொடுக்குறாங்க. எனக்கு ஏன் மோர் தரேன், நான் உன்ட்ட மோரா கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, கள்ளிப்பால் கேட்டீங்க, இல்லை, இப்போ மோர் இருக்குது குடிக்கிறீங்களா குடிக்கலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரித்த பார்வதி, அதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோரை வந்து அவங்க முன்னாடியே குடிக்கிறாங்க. என்னடி ஏன் முன்னாடி மோரை குடிக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, மோர் குடிக்கிறதுக்கெலாம் யார் முன்னாடி குடிக்கணும், எதுக்கு குடிக்கணும்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா, இப்போ சூப்பராக பேசுத மீனா, இப்படியே பேசினா தான் அந்த விஜயாட்டெலாம் நீ வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பார்வதியத்தை, யார்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த நகை காணாமல் போகும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லவங்க நம்ம நினச்சிட்ருக்கோம், நான் அவங்க வந்து வேறு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிதான் பொழைச்சிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி, அவள் என்னை தான் பேசிகிட்டு இருக்கா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவள் நியாயத்தை தானே பேசிகிட்டு இருக்கா விஜயா, அவளு அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு அவன் மோரை கலக்கி தந்தோன்னா பெருசாகி போச்சு, நான் வெறும் வயிற்றோடு இருக்கேனே அப்படிங்கிறாங்க. அத்தை, சோறு இருக்குன்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சோறுலாம் வேண்டாம், பட்னியாக இருந்தாலும் இருப்பேன், சோறு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்லிட்டாங்க, என்ன விஜய் எப்படி பேசுகிற, அங்கே நம்ம பிரியாணி சாப்பிட்ருக்கோம், ஒரு சைவ சாப்பாடு ஆளுக்கு பாதியாக சாப்பிட்ருக்கோம், இதுக்கு மேலேயும் உனக்கு பசிக்க போகுது, நான் இப்போ மோர் குடித்தது இந்த வெயிலுக்கு தான் குடித்தேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி, என்ன அசிங்கப்படுத்துக்கு நீ ஒருத்தி போதும் அப்படிங்கிறாங்க. மீனா சிரிச்சிடுறாங்க. பாரு, அவளை முன்னாடி சிரிக்க அந்த பூக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே பார்வதி, விஜயா அப்படின்ட்டு போகிறாங்க. ஆமாம், நீ இந்த துணி கடையிலையும் இந்த சாப்பாட்டு கடையிலையும் கேவலப்படுத்துனதுக்கான நீ வீட்டு வந்து கேவலப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எம்மா, அங்கே பாரு, ஹோட்டலில் கேவலப்படுத்துன்னு நான் கிடையாது, மனோஜ், என்ன அது வந்து துணி கடையில் கேவலப்படுத்துறது நான் கிடையாது, ஓமருமோ அப்படிங்கிறாங்க. உடனே நீ சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது, ரோஹிணிக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு அசிங்கமாக போச்சா, அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தோணலையே, எனக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லுதீங்களே, எனக்கு பிள்ளை இல்லைன்னு அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி விஜயாட்ட. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், என்ன நான் தான் சொன்னேன் எதுவும் எடுத்துக்கலையே அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த அளவுக்கு அசால்ட்டாக எடுத்துக்கிறது அந்த பிள்ளை, இது நல்லது இல்லையானே அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை வெளிநாட்டில் இதெல்லாம் அசால்ட்டாக பேசுவாங்க, காமெடியாக எடுத்துக்குவாங்களோ என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான், அவள் மலேசியாவில் உள்ள பெரிய பணக்காரி, இந்த மாதிரி ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நம்ம எதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சாலே நம்ம தெரிலல அப்படிங்கிறாங்க. இருக்கும், இல்லைன்னா ஏன் சொல்லாமல் இருக்கா, இல்லைன்னா தான் சொல்லிடுவாள் அப்படிங்கிறாங்க. அதுவும் தான், நானும் அப்படி தான் நினச்சேன், என்னடா இவள் வந்து அசால்ட்டாக இருக்காளே அப்படி இப்படின்னு நினச்சேன். பார்த்தா நீ சொல்லுறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. பணக்கார பிள்ளைகள் இதை வந்து சரி இது ஒரு இதா அப்படின்ட்டு கூட போகும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இங்கே ரோஹிணி வந்து பார்லர் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இன்றைக்கி வசமாக மாட்டியிருப்போம், ஒரு வேளை நம்ம வந்து கொஞ்சம் சுதாரிக்காமல் இருந்தோம்னா இன்றைக்கி வந்து சந்தி சிரிச்சிருக்கோம், நம்ம வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வித்தியா வந்து பின்னாடி தொடுதாங்க. உடனே ரோகிணி ரொம்ப அழகுதாங்க. என்ன ரோகிணி ரொம்ப பயப்படுத, உன் புருஷன் தான் தொட்டால் லெட்ரு வந்திருக்கு அது வந்திருக்குன்னு சொல்லி அலறுவார், நீ என்ன இப்படி பயப்படுத அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எங்கள் அத்தைட்ட நான் மாட்டியிருப்பேன் அப்படிங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், கிறிஸ்டிக்கு நாளைக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு துணி எடுக்க போனேன், அங்கே வந்து துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அத்தையும் துணி எடுக்க வந்துருப்பாங்க போல், எனக்கு தெரியல, டவார்னு அவங்க துணி வாங்க இருக்கிறாங்க, உங்கள் பையனுக்கு எடுத்த துணியை பேக் பண்ணிட்டேன் பிடிங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தையும் இந்த சைடு திரும்பி பார்க்குறேன், அவங்க இருக்கிறாங்க. என்னது உனக்கு குழந்த இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காக, நான் இங்கே அரண்டு போக கடைசியில் சமாளித்து வந்திருக்கேன். அப்போ எப்படி தான் சொல்லி சமாளித்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பார்லரில் வேலை பார்க்குற பொண்ணோட பையனுக்கு பிறந்தநாள், அதை நான் ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ உங்கள் அத்தை விட்டாங்களா, நம்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நம்பாமல் நம்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுபோக வந்து பார்லர் வேலை பார்க்குறவங்க நீ ஏன் துணி எடுத்து கொடுக்குற, காசை கொடுத்து இது பண்ண வேண்டியதானே, ஒரு முதலாளியாக அவங்களுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு எடுக்கணும், இப்படியும் இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளைய வந்து ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்குது, வேலை பார்க்காதனால தான் உனக்கு லாபம் வர மாட்டேங்குது, வருஷக்கணக்கில் பார்லர் வச்சுருக்க, லாபம்னு ஒன்று வச்சுருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்டாங்க. ஆனால் இதை நம்பியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்பியிருப்பாங்க தான் நினைக்க முடியாது, அசால்ட்டாக விடு. ஆனால் பாரு ரோஹிணி, நீ என்ன தப்பு பண்ணாலும் அசால்ட்டாக அந்த நேரத்தில் சமாளிக்க பற்றி, அதான் நீ இதில் பெரிய கெங்கு, உன்னையெல்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீ தானடி சொன்னேன் நான் சீக்கிரம் மாட்ட போகிறேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, மாட்டுது மாதிரி இருந்தால் தான் உனக்கு டவார்னு ஒரு பெரிய ஐடியா ஒன்று வருது, அந்த ஐடியாவில் தான் நீ தப்பிச்சிருதி அப்படிங்கிறாங்க. அது என்னமோ சரிதாண்டி, டவார்னு வந்துச்சு யோசனை, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாது, நாளைக்கு லீவ் போட சொன்னேன் என்ன அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட சொன்னால் ஒன்றும் உனக்கு புரியாத,
விடிய விடிய கிளாஸ் எடுத்தால் ராமனுக்கு சீதை வந்து சித்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கு லீவு போட்டு கிறிஸுக்கு பிறந்தநாள்னு சொல்லி. ஓ ஆமாம் ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. கிறிஸுக்கு நாளைக்கு பிறந்தநாள், நம்ம 2 பேரும் குமரிப்பாளையத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு கார் சொல்லியிருக்கேன்டி, காரில் போயிடலாம் அப்படிங்கிறாடி. வாடகை கேட்பாங்களாடி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம கார்னால் தான் போயிட்டு உடனே இங்கே திரும்பி வரதுக்கு வசதியாக இருக்கும். பஸ்ஸுனால் நேரம் ஆயிடும், பிறகு வீட்டில் என்ன ஆளக்காங்களையும் தேடுவாங்க, அது நல்லா இருக்காது. எங்கள் ஓனர்கிட்ட வேறு லீவு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் ஓனர்கிட்ட ஏன்டி லீவ் சொல்லணும், நீ தானடி ஓனர் அப்படிங்கிறாங்க. ஏய் நான் வீட்டில் நடிச்சிட்டு இருக்கேன்டி, உண்மையிலே ஓனர் நானாடி, அவங்க தானே, அந்த மேடம் தானே, அதனால் மேடத்தில் லீவு சொல்லணும். சப்போஸ் அது வந்துட்டுனா கஷ்டமாக போயிடும். முன்னாடி என் பாட்டில் எங்கேனாலும் போக வரும், இந்த பிள்ளை இது பண்ணிவிடுவா. இப்போ இருக்க பிள்ளை வந்து எனக்கு எதிராக தான் இருக்கா. நான் கிளம்புனோன்னே ரோகிணிங்க இல்லை, அவங்க இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுதான். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்லர் ஓனரும் ஃபோன் அடித்து, என்ன ரோகிணி நீ பார்லரில் இல்லையா, உன்னை நம்பி தான் நான் பார்லர் விட்டேன் வச்சேன் அப்படி இப்படிம்பாங்க, அது சரி வராது அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ஓனர் பார்ட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, மேடம் நான் ரோகிணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு ரோகிணி அப்படிங்கிறாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் மேடம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ என்ன அடிக்கடி லீவ் எடுத்துகிட்ருக்க, நாளைக்கு லீவுனா இன்றைக்கி தான் சொல்லுவியே, முன்னாடி சொல்ல மாட்டியா, நீ சொல்லியிருந்தா நான் கூட பார்லர் வந்து இருந்திருப்பாம்ல, இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதாக போச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாளைக்கு என் பையனோட பிறந்தநாள், நான் அந்த பிறந்தநாளுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உனக்கு பையன் இருக்கானா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஒரு வருஷம் தான் கல்யாணம் முடிச்சு ஆச்சுன்னு, உன் பையனுக்கு பிறந்தநாள் 7வது பிறந்தநாளுங்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேடம் எனக்கு பிறந்தநாள் இல்லை, என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க உனக்கு காமெடியாக தெரியலையா ரோகிணி, உன் பையன் பிறந்த நாளுங்கிற, இப்போ கேட்டால் உன் ஃப்ரெண்டோட பையங்கிற, என்ன தான் கதை அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் ஃப்ரெண்டோட பையன் தான், அதை பார்க்க போகிறேன், பார்க்க போகையில் வந்து வர முடியாத மேடம் அப்படிங்கிறாங்க. நீ ஈவினிங் போக வேண்டியதானே ரோகிணி, ஒரு கிஃப்ட்டை கொடுத்து வர வேண்டியதானே, பார்லர் உன்னை நம்பி தானே விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ரொம்பவே ஷாக்காகிறாங்க வித்யா. என்ன போகலையா, உன் பையன் பிறந்தநாள் நீ போகலையாடி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படி முடிச்சிட்ருக்காங்க. உடனே ஃபோனை வச்சுட்டு போய் எதை சொல்கிறாங்க, நான் ஏன் போகாமல் இருக்க போகிறேன், வழக்கம் போல் அந்த தில்லாலங்கடி வேலையை தான் பார்க்க போகிறேன், இங்கே இருக்கிற மாதிரியே செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தான் சொன்னியே அந்த பிள்ளை போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தானே நிர்வாகத்தை பார்க்குறேன், அவளுக்கு டபுளாக கொடுத்துட வேண்டியதான். இப்போ ஓனர் எப்படி அவ்வளோ விலைக்கு வாங்குறான்னு தெரில, இப்போ நான் அவ்வளோ விலைக்கு வாங்குறேன் பாருன்னு சொல்லிட்டு, ராகினி அப்படிங்கிறாங்க. ராகினி உன் பேர் ராகினியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உன் பேர் ரோகிணி, அவன் பேர் ராகினி. ரைட்டு அப்படிங்கிறாங்க வித்யா. நாளைக்கு நான் லீவ் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதான், நீ என்ன நிர்வாகம் பார்க்குறது, நான் பார்க்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, நான் இதை கையில் ஒரு 2000 வச்சுக்கா, அவன் வீட்டு செலவுக்கு தான், அவன் நீனும் கஷ்டப்படுறல, அவன் புருஷன் வேறு ஆட்டோ தானே ஓட்டுறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. இதை வச்சுக்க, அப்பப்போ என்கிட்ட செலவுக்கு வாங்கிக்க, ஆனால் நம்மளுக்கும் ஓனருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, நான் உனக்கு பணம் தர்றதோ வைக்கிறதோ, அதுபோக நான் வெளில எங்கேயும் போனால் சொல்லாத, நான் வெளில போனால் தான் உனக்கு அதில் வச்சு செலவு தர முடியும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நான் இனிமேல் சொல்லவே மாட்டேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி கேட்கும்போது நானே வாய் தவறி சொல்லிட்டேன் மேடம், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா இனிமேல் சொல்லிடாத, நாளைக்கு நான் வரமாட்டேன் என்ன அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. 2000 வாங்கிக்கிறாங்க. உடனே ரோகிணி நீ பயங்கரமான பக்காவாலாம் கேடியாக இருப்ப போலையே அப்படிங்கிறாங்க. இப்படி தில்லாலங்கடி வேலைலாம் பார்க்கலன்னா நான் எப்படி இந்த பார்லர் ஓனர்னு சொல்லிட்டு சுற்ற முடியும், வேறு வழி கிடையாது, இவளுக்கு பணத்தை கொடுத்தா தான் வந்து சரி பண்ண முடியும், பணத்தால் என்ன செய்யலாம், பாதாள வரைக்கும் பாயலாம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் பாஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி ரைட்டு நாளைக்கு போயிடுவோம், நீ ஒரு ஏதாவது கிஃப்ட் எடுக்கணும் முன்னாடி வாங்கணும் முன்னாடி அப்படிங்கிறாங்க. ஓமோனுக்கு நான் கிஃப்ட் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏய் அவன் சந்தோஷப்படுவாண்டி, நான் வேணா காசு தரேன் நீ கிஃப்ட் வாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் நானே வாங்கிடுறேன், அவனுக்கு ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் டி, நீ என்ன கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன், அவனுக்கு ஒரு வீட்டில் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன செல்ஃபோன் மாதிரி வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் அவனுக்கு செல்ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. இல்லை என்னையே அவன் தேடிகிட்டே இருக்கானா, சின்ன பசங்க எல்லாருமே இப்போ செல்ஃபோனை யூஸ் பண்ணால் வந்து மறந்துடுவாங்க. எங்கள் அம்மாட்ட ஃபோன் இருக்குது, அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் எங்கள் அம்மா ஃபோனை கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபோனை கொண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதையும் சும்மா இருக்கிற நேரத்தில் விளாண்டுப்பான், ஆன்லைனில் எதையும் பார்த்துப்பான், சரியா அப்படி இருக்கும்போது வந்து என்ன அதிகமாக தேட மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லடி எனக்கு ஒரு வழி தெரியலை, மனோஜ்கிட்ட சொல்லுது வரைக்கும் அவன் என்னை வந்து நினைக்கவே கூடாது, அப்போ அவனை ஏதாவது வகையில் நான் திசை திருப்பினா தானே முடியும், அப்படி இருக்கும்போது வந்து நான் பண்ணி தானே ஆகணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு ஏதோ பண்ணு அப்படிங்கிறாங்க.
இங்கே வித்யா போய் சின்ன சைக்கிளை பார்க்குறாங்க. உடனே ரோகிணியும் கூப்பிட்டு வராங்க. உன் பையனுக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கும்டி, சைக்கிள் கொடுத்தா உண்மையில சந்தோஷப்படுவான். அது போக வந்து நான் செல்ஃபோன் கொடுத்தாலும் சந்தோஷப்படுவாங்களே அப்படிங்க. சந்தோஷப்பட தான் செய்வான். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் கொடுக்க தப்புன்னு சொல்லுவாங்க, நீ கொடுக்குறங்கியே அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வேற என்ன செய்ய போகிறான், வீட்டில் உட்காந்து ஏதாவது வீடியோ பார்ப்பான், படித்து முடிச்சுட்டு தானே பார்ப்பான். அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கான் கேள்விப்பட்டலை அப்படிங்கிறாங்க. ஆமாடி அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கான்னு சொல்கிற, அதை நீ கெடுத்துடாத அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி விட்றி, நான் அதுக்குள்ளே என் பிள்ளையை என் பக்கத்தில் வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கேன், என்னைக்கு தான் நடக்குன்னு தெரில அப்படிங்கிறாங்க. நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால சைக்கிளை வாங்கிட்டு நேராக வித்யா வீட்டில் கொண்டு சைக்கிளை விட்றாங்க. ரோகிணிகிட்ட கேட்குறாங்க வித்யா, நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும் ஏது போகணும் அப்படிங்கிறாங்க. காலையில் 8 மணிக்கெலாம் உன் வீட்டுக்கு வந்துடுவேன் சரியா. உன் வீட்டு மார்க்கில் நம்ம வந்து லொக்கேஷன் அனுப்பிவிட்டால் காருக்காரன் வந்துடுவான். வந்துட்டால் நம்ம நேராக காரில் போயிட்டு இங்கே திரும்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அப்போ மதியத்துக்குள்ளே வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி மதிய சாப்பாடை முடிச்சுட்டு நம்ம சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இங்கே வரது மாதிரி பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, வண்டிக்காரன்ட்ட சொல்லிடுறது, அப்புறம் அதுக்கு வாடகை கூட கேட்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை தெரிஞ்சவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை விஜயா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. பார்லருக்கு போய் இவ்வளோ நேரமாக அவளுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்ன ரோகிணி இவ்வளோ லேட்டாக வர அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி எவ்வளோ நேரம் ஆகலையே அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, நீ பார்லர் விட்டு தினம் சீக்கிரம் வந்துடுவோம், என்றைக்கு லேட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை தான் சொன்னோம்லாத்த, என் கூட வேலை பார்க்குற பொண்ணோட பையனுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வரது நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இது என்ன பார்சல் அப்படிங்கிறாங்க. ஆஹா, ட்ரெஸ் நம்ம வைக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த பொண்ணு வீட்டுக்கு போனோம்னா அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, கண்டவங்கட்டெலாம் வாங்காத, உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா நீ வாங்கக்கூடாது. இந்த விஜயா மருமக கெத்தாக இருக்கணும், வேலை பார்க்குறவங்கள வேலை செய்கிறவங்க மாதிரியே வச்சுக்கணும். நான் அந்த கடையிலே உனக்கு சொல்லலாம்னு நினச்சேன், நான் லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டேன். வேலை செய்கிறவங்களும் வேலை செய்கிற மாதிரி வை சரியா. அவங்களுக்கு போய் நீ தேடி கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் வைக்கணும்னு நினைக்காத. அது ஓம் பிள்ளை கிடையாது சரியா. ஓனர்னால் அதுக்குள்ளே மரியாதை இருக்கணும். காசால் தான் நீங்கள் என்ன செய்யணும், அவளை வந்து விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உன்னையே 5000 மாதம் கொடுத்தனடி விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்களா, என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க. என்ன ரோகிணி பார்க்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, உங்களுக்கு மாதம் 5000 தருவேன், அதை தராமல் விட்டுட்டேன், அதான் அந்த 5000 உங்களுக்கு தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. அப்படியா ரோகிணி, நானும் நீ மறந்துட்டியோன்னு நினச்சேன் அப்படிங்க. அது எப்படி ஆண்டி மறைப்பேன், எப்பவும் உங்களுக்கு மாதம் 5000 தருவேன். மனோஜுக்கு மட்டும் லாபம் நல்லா வந்துருச்சுன்னா அந்த கடை சார்பாக ஒரு 10000 கடை உங்கள் பேரில் இருக்கிறனால மாதம் 15000 உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு மாதம் 15000 எனக்கு செலவு தருவீங்களா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, உங்களை வச்சு தானே நாங்கள் நல்லாயிருக்கோம், உங்கள் பேர் அவ்வளோ ராசிமி அப்படி இப்படின்னு சொன்னோன்னா பயங்கரமாக சிரிக்காங்க. சரி ரோகிணி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. பணத்தை பார்த்தோன்னே எங்கள் அத்தை வாயை பொழக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கேன். என்ன மனோஜ் தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி ரொம்ப அசதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி எதுவும் வருமானது வந்துச்சா அப்படிங்கிறாங்க. வரலை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த சேர்லேயே உட்காந்துட்டு இருந்தேன் ஏசிக்கில், அதான் எனக்கு உடம்புலாம் வலிக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ், ஒரு இடத்துல உட்காந்து ஏசிக்கில் உட்காருது உனக்கு உடம்பு வலிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, முன்னாடி நான் வீட்டில் படுத்து கிடப்பேன், இல்லை பார்க்கில் கூட படுத்து கிடப்பேன், இப்போ ஒரு இடத்துல இருக்கும்போது இப்படி தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்களாம் திருந்தவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் நடந்ததை தான் சொன்னேன், வேற என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த வயசில் உனக்கு வந்து உடல் வலியாக தெரிஞ்சால் நீ எப்படி உழைப்ப அப்படிங்கிறாங்க. ரோகிணி, ஆட்களே வரமாட்டுறாங்க, உட்காந்து தான் தூக்கம் தான் வருது, நான் என்ன செய்வேன். அதுக்கு மேலே ஏதாவது ஒன்றா லேபர்கிட்ட தான் போய் பேச வேண்டியிருக்கு. லேபர்கிட்ட போய் பேசினா நம்மளை ஒரு மாதிரி நினைப்பான். ஓனருக்கு வந்து பொழப்புலன்னா நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு நினைப்பான். அதனால தான் கெத்தா நான் வந்து அதிலே உட்காந்துருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தொழில் டெவலப் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. ஒருத்தரும் வரமாட்டேக்காங்க ரோகிணி, நான் தெருவில் நின்று கூவி கூவி விற்க முடியுமா அப்படிங்கிறாங்க. பேசாமல் மனோஜ் ஒரு ஆளை வந்து வாசலில் போட்டு ரோட்டில் போகிறவங்கள வாங்க பொருள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா என்ன அப்படிங்கிறாங்க. ரோகிணி, ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், சீப்பாக இருக்கும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு தேவை வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு ஆளை போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆளை போட்டால் சம்பளம் கொடுக்கும்ல மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதை ஏன் நம்ம ஆள் போடணும், நீங்கள் வாசல் நின்று வாங்க இந்த கடையில் எது இருக்குது இருக்குன்னு சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நம்ம சொந்தமாக ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்கோம், நான் போய் ஒரு ஓனர் நின்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், நம்ம ஜெயிக்கணும் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க. ரோஹிணிங்க பாரு, நம்ம வந்து என்றைக்குனாலும் ஜெயிக்க தான் போகிறோம், ஆனால் இப்படி செஞ்செலாம் ஜெயிச்சா வந்து அது நல்லா இருக்காது, கண்டிப்பாக வந்து நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன், நீ சொல்லுற மாதிரி வேணால் சம்பளத்துக்கு வேணால் ஆள் போடுறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், ஏற்கனவே சம்பளம் கொடுக்க முடியாமல் நம்ம எவ்வளோ சங்கடப்பட்டு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியும். இந்த முத்துக்கு வேறு மாதம் 50 ரூபா கொடுக்கணும், இந்த முத்துக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் கொடுக்கணுமா, இன்னும் நம்ம 2 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, அது போக உங்கள் அப்பாவுக்கு நம்ம நினச்ச வேண்டியிருக்கு, மாதம் 50,000 கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நீ தாரன்னு சொல்லியிருக்க, எப்போ தாரான்னு சொல்லலை, விட்டுரு அப்படிங்கிறாங்க. மனோஜ், மாதம் தாரான்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம கொடுக்கணும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவே நம்மளை தரலைன்னா உங்கள் அம்மாவே நம்மளை தப்பாக நினைப்பாங்க, சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கும்போது ரோஹிணி வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. தூங்க போகிறேன் நீங்கள் அப்படிங்க தான் எழுப்பிவிட்டியா அப்படிங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்லையா மனோஜ் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன்னா வயிறு பசிக்கு வா அப்படிங்கிறாங்க. அப்படியே உட்காந்து ரோஹிணி கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே முத்து வராரு. என்னடா நைட்டு 2ஆம் சாப்பாடா அப்படிங்கிறாங்க. டேய் அது ஏன் இஷ்டம்டா அப்படிங்கிறாங்க. டேய் சமைக்கிறது ஏன் பொண்டாட்டி நான் கேட்காம யாருக்கப்பா, அவள் ஒரு ஆளுக்குன்னு கணக்கு பண்ணி சமைப்பா, நீ 2 சாப்பாடு 3 சாப்பாடை சாப்பிட்டா கேட்க தானே செய்வேன் அப்படிங்கிறாங்க. முத்து நாங்களும் தான் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு யோசிக்காமல் சாப்பிடுறோம், அதுபோக வந்து என் பொண்டாட்டி வேலையும் பார்க்கா, ஏன்னா காய்கறியெல்லாம் நாங்கள் வந்து போடுதேன், அப்போ எங்கள் வேலை அதிகமாக தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படி அப்படின்ட்டு இருக்குமா நாம வராங்க. டே முத்து எப்பவும் விளையாட்டு தான் பேசிகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான்பா அப்படிங்கிறாங்க. அவனை பற்றி தான் தெரியுமே முத்து கொடு சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு கண் டயத்தில் சாப்பிடணும் சமைக்காது பார்த்துக்க அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யாதப்பா, அதெல்லாம் வந்து வைரம் பாஞ்ச கட்டப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட் டயத்தில் மனோஜுக்கு சோறு சமைக்காமல் ரொம்பவே வாந்தி பண்ணுறாரு. வாந்தி பண்ணோன்னே அங்கிள்ன்ட்டு நேராக விஜயா ரூமில் போய் தட்டுறாங்க. உடனே என்னம்மாச்சு அப்படி மனோஜுக்கு வந்து வாந்தியாக பண்ணுறாரு வைக்காரு அப்படி இப்படிங்கும்போது எல்லாருமே எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் டயத்தில் வந்து சாப்பிடாத வைக்காத, நேரத்தோடு சாப்பிடணும் வைக்கணும்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, வயிறு பாஞ்ச கட்டணே அப்படிங்கிறாங்க. எப்பா வயிறு பாஞ்ச கட்டை தான்ப்பா ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஒழுங்கு ஹாஸ்பிட்டல் போடா கிளம்புடா அப்படிங்கிறாங்க. உன் காரில் நான் வரல அப்படிங்கிறாங்க. சரி ஐட்டம் இப்போ நீனே காரில் போ அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தான் கார் ஓட்ட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. டேய் ஓட்ட சோடா புட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க காலைல வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், ஏன்னா வந்து நிறைய வாட்டி வாந்தி பண்ணியிருக்காரு, அவருக்கு குளுக்கோஸ் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே குளுக்கோஸ் போடுறாங்க. காலையிலே விடிஞ்சிருது. இங்கே ரோஹிணிக்கு ஆகா நம்ம கிறிஷோட பிறந்தநாளுக்கு போனோமேன்னு சொல்லிட்டு, மனோஜ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சீக்கிரம் சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்ன இந்த நிலைமையை விட்டு நீ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் பார்லர் வந்து சீக்கிரம் திறந்து வைக்கணும், முக்கியமான கஸ்டமர் வராங்க அப்படிங்கிறாங்க. கஸ்டமரோட நான் புருஷன் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே நீ முக்கியம்தான் மனோஜ், அதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்போ என்னை விட உனக்கு முக்கியமானது இருக்கா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. எங்கள் மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இது விஜயா காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னடா ரோஹிணி எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவளுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி பார்லருக்கு போய்ட்டா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, புருஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவள் எங்கே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்க எங்கே இருக்கே அப்படிங்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, பின்னாடி நிற்காங்களான்னு சொல்லிட்டு பார்லரில் இருக்கேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கான், நீ வந்து உன் பாட்டில் போய் பார்லர் நிற்க அப்படிங்கிறாங்க. அத்தை முக்கியமான கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா ஒரு டிப்ஸாகவே 30,000 கொடுப்பாங்க, அது போக வேலை செய்கிறதுக்கு ஒரு 5,000 கொடுப்பாங்க, 35,000 கொடுப்பாங்க அப்படின்னு. 35,000 கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் மனோஜ் போயிட்டு வரட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கஸ்டமர் டிப்ஸாகவே 30,000 கொடுப்பாங்களாண்டா, அது போக 5,000 35,000 கிடச்சா போக வேண்டியதானே, பணம் தானடா முக்கியம், இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் எப்படியும் ஒரு 5,000 செலவாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. 7,000 ஆச்சுமா, ரோஹிணி தான் கட்டினா அப்படிங்கிறாங்க. பிறகு சம்பாதிக்கணும் போய் தான் ஆகணும், அந்த பிள்ளைக்கு இருக்க பொறுப்பு உனக்கு இல்லையடா, நான் பாரு புருஷனோட தன்னுடைய கடமை தான் முக்கியம்னு போகிறாள், இந்த மாதிரி நீ போனால் ஜெயிச்சிடலாண்டா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என் பார்வதி சொல்கிறாங்க, பணத்தோட புருஷன் முக்கியம் விஜயா, இதை புரிஞ்சுக்கிடாம தான் நான் விட்டுட்டு தெருவில் நிற்கேன், அவன் மருமக இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சரி அவள் பணஞ்ச மாதிரி தானே போயிருக்கா அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. டே வேறு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணி எங்கே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் பார்லர் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. பார்லர் போயிருக்காளா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க அங்கே வருமானம் வருது, அங்கே போயிருக்கா, இவன் சும்மா வந்து படுத்து கிடக்கான் வைக்கான், அதனால் அவன் போயிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முத்து சிரிக்கிறாரு. இந்த டுபாக்கூர் உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே ஜாதகம் பொருத்தண்டா அப்படிங்கிறாங்க. என்ன ஜாதகம்டா அப்படிங்க. நீனும் பணம்ங்கிற ஜாதகத்தில் இருப்ப, அவளும் பணம்னு இருக்கா, பயங்கரமான ஆட்கள் தான் 2 பேரும், ஜாடிக்கு ஏற்ற மூடி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், எப்போ நானும் வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ டிஸ்சார்ஜ் மறுபடியும் ஆகிதாண்டா போகணும், டாக்டர் சொன்ன பிறவா நீ ஃபோன் அடி முத்து வந்து கூப்பிட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து ஃபோன் அடிக்கிறாரு முத்துக்கு, முத்து வந்து கூப்பிட்டு கொண்டு வீட்டில் விட்டுறாரு. இது சொன்ன ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரோஹிணி வித்யாவை கூப்பிட்டு நேராக கிராமத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனோன்னே கிறிஷோட பிறந்தநாளில் கொண்டாடுறதுக்கு கேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. போனோடனே கிறிஸுக்கு வந்து சைக்கிளில் பரிசு கொடுக்குறாங்க. இது நீங்களாம்மா வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இது வந்து வித்யா ஆண்டி வாங்கிட்டு வந்தாங்க, நான் உனக்கு கேக் வெட்டும்போது நான் சூப்பர் கிஃப்ட் தருவேன் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்மா, நீ வருவேன்னு நினச்சி பார்க்கலாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்லடா உன் பிறந்தநாளுக்கு அம்மா வந்துடுவேன் வச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டேன், கவலைப்படாத, அம்மா அவன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என் கூடயே இருப்பீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வர உன் கூடயே தான்டா இருப்பேன், நீ கொண்டாடுறா அப்படின்னு சொல்லணுன்னா கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டும் போது வித்யாட்ட சொல்கிறாங்க, வித்யா நீ ஒரு வீடியோ எடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ
கேக் வெட்டும்போது பரிசு கொடுத்தது அந்த செல்ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டோன்னே, அம்மா இன்றைக்கும் உன் கூட இருக்க மாதிரியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுமா அப்படிங்கிறாங்க. இந்த செல்லையும் எடுக்கிறாங்க. இது எதுக்குடா கிறிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ வந்து ஊருக்கு போயிடுவ, நீ போன பிறகு உன் கூட நான் எப்படிலாம் பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிப்போம்மா, அப்போனா தாம்மா என்னை வந்து அனாதை இல்லைன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, சரிடா, ஸ்கூலில் காமி, வேறு யார்ட்டும் காமிக்காத அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, வீடியோலாம் எடுத்துடுறாங்க. அங்கே கிறிஸுக்கு பயங்கரமாக சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க. உடனே ரோஹிணிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து அவன் பிறந்தநாளுக்கு வந்தது, அவன் ஒவ்வொரு பிறந்தநாளும் தனியாகவே இருப்பான், இந்த பிறந்தநாளுக்கு நீ ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவனுக்கு கிஃப்ட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷம்டி. அது போக செல்ஃபோனை சின்ன பிள்ளைக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீ கொடுத்துருக்க, முதல்ல அவளுக்கு நீ கொடுத்த கிஃப்ட்டு, இதை நான் கொடுக்காத வைக்காதுன்னு சொல்ல எனக்கு உரிமை இல்லை, ஆனாலும் அது கண்ணை பாதிக்கும்டி, அதை நீ நீ சொன்னால் அவன் நல்லா கேட்பான்டி, நீ என்ன சொன்னால் நான் சொல்கிறத விட பெத்த தாய் நீ சொன்னால் அப்படியே அவன் மதித்து கேட்குறான், அதனால் செல்ஃபோனை வந்து அதிகம் பயன்படுத்தாதப்பா, கண்ணு பாதிக்கும்பா, உனக்கு வேறு நேரமே போகலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் கேட்டியா, செல்ஃபோன் அதிகம் பயன்படுத்தக்கூடாது, லைட்டாக பயன்படுத்தி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்ப்போம்மா, அதுக்கப்புறம் வச்சிருவோம், வேணாம்மா அவன் சொல்ல நான் கேட்போம்மா அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, நேரம் ஆயிடுச்சு விஜயா, வேறு நேரம் ஆயிடுச்சு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கம்மா, டிரைவர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டிரைவரை சாப்பிட கூப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. டிரைவர் உடனே சாப்பிட்றாரு. சாப்பிட்டோமா, கிளம்புமா, நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. போயிட்டு வரேன் அம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ என் கூடயே இருக்க மாட்டியாம்மா, நீ இருப்பேன்னு சொன்னியாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அம்மாவுக்கு வேலை இருக்குது, அம்மா சீக்கிரம் வந்துடு தானே அப்படிங்கிறாங்க. சரிம்மா, டாட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ரோஹினியோட அம்மாவுக்கு ரொம்பவே அழுகையாக இருக்குது. சரி, இந்த பிள்ளையும் இந்த என் பேரனும் பிரிஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுலேயும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல ரோஹிணிக்கு பல நெருக்கடி இருந்தாலும் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியாடா உங்கள் அம்மா வருவாளான்னு கேட்டுட்டு இருந்தேன், உங்கள் அம்மா வந்து உனக்கு இப்படி வந்துட்டான், உங்கள் அம்மா கூட வந்த ஆன்ட்டியும் உனக்கு இப்படி தந்துட்டாங்க, இந்த சைக்கிளை நீ நினச்சக்கூடாது, ரோட்டில் ஓட்டக்கூடாது, ஓரமாக சந்தியில் ஓட்டணும், அது போக வந்து வீட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா, செல்ஃபோன் அதிகம் பயன்படுத்தக்கூடாது, கீழே போட்டுறக்கூடாது, உங்கள் அம்மா உனக்காக ஒரு 35,000 செலவு பண்ணி செல்ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கா, என்ன அதை நீ பத்திரமா வச்சுக்கணும்னப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வீடியோ கூட எடுத்து பாட்டிங்க பாருங்கள், எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விட்ட கேக்கு வீடியோலாம் பாருங்கள் அப்படிங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட செல் எடுக்கிறாங்க. என்னடா என் செல்லு எடுக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த செல்லேருந்து இதுக்கு ஏற்ற போகிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை இந்த செல்லுலாம் அழிஞ்சிட்டுனா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணி அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அப்போ தான் கிறிஸ்க்கு ஒரு யோசனை வருது. ரைட்டு, நம்ம வந்து முத்து மாமாவுக்கு நம்ம பிறந்தநாள் வீடியோ அனுப்புவோம், நம்ம பிறந்தநாள்னு சொல்லி முத்து மாமாவுக்கும் மீனா அத்தைக்கும் சொல்லலை, நம்ம பிறந்தநாள் வீடியோ அனுப்புனோம்னா கிறிஸ் நீ சூப்பராக இருக்கடா, ட்ரெஸ் நல்லா இருக்கும், அம்மாவும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சிந்திக்காமல் அந்த பையன் வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் ஃபோட்டோவும் வீடியோவும் அனுப்பிடுறாங்க பிறந்தநாளுக்கு உண்டானது. இந்த சூழ்நிலை மீனாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க வந்து வழக்கம் போல் அவங்க வேலையை பார்க்குறாங்க, பூ டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க, இதை மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் ஏத்தாப்புல சீத்தா வராங்க. என்ன சீத்தா, என்ன உனக்கு வியாபாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்கா வியாபாரம்லாம் பரவாயில்லக்கா, உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்கா 2வது கார் வாங்கியிருக்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை பழைய கார் தான் ஒன்று வாங்கியிருக்கோம், வாடகைக்கு விடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர்க்கா, அம்மா சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, மருமகனும் என் மகளும் வந்து முன்னேறிட்டே வராங்க, இதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கூட சத்யா கூட சிரித்தாங்க அப்படிங்கிறாங்க. அவன் வந்து இகழ்ச்சியாக சிரித்தானா சந்தோஷத்தை சிரித்தானா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் சந்தோஷத்தை தான் சிரித்தான், மச்சானா என்னமோ நினச்சேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லன்னு சொல்கிறானா, பாரு நானே என் புருஷன் ஒரு நாள் பெரிய ஆளாகி இந்த மாடிலையும் வீடு கட்டுவோம், சரியா, என் தம்பிக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுப்போம், அந்தளவுக்கு நாங்கள் உயருவோம் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீ பெரிய ஆளாக வந்தால் எனக்கு சந்தோஷம்தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சீத்தா கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை முத்து வந்து வெளியே வந்துட்டார். என்ன மீனா வேலைலாம் முடிஞ்சிச்சா அப்படிங்க. முடிஞ்சிட்டு உங்களுக்கு முடிஞ்சிட்டா அப்படிங்கன்னா முடிஞ்சிட்டு அந்த காரையும் கொண்டு நம்ம வீட்டு முன்னாடி அந்த பையன் விட்டுட்டு கிளம்பிட்டான். இன்றைக்கி அந்த கார் வந்து 3000 ஓடிருக்கான், ஏன்னா அதனால் 1000 அவன் சம்பளம் எடுத்துக்கிட்டான் டீசருக்கு அதுக்கும் சேர்த்து. இப்போ மீதி 2000 லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள் வண்டி இவ்வளோங்க லாபம் வந்துச்சு அப்படிங்க. எனக்கு 2000 வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, முதல் நாளே உனக்கு 2000 வருமானம் வந்திருக்கு, 4000, நான் ஒரு 1000 பூ விற்றுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி 1000 பூ விற்றுட்டியா அப்படிங்க. ஆமாங்க, பூ விலை நல்ல இதாக இருந்துச்சு, முகூர்த்தமாகவும் கூட இருந்துச்சு. முகூர்த்தமா அப்படிங்க. இல்லை கோயில் திருவிழாலாம் ஆடி மாதம் நடக்கலாங்க, அதனால நிறைய பேர் பூ வாங்கினாங்க, அது ஒரு 1000 ஓடி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு நாளில் இன்றைக்கி 5000 சம்பாதிச்சிட்டோம்னா, இப்படி தினம் 5000 சம்பாதிச்சோம்னா சீக்கிரம் நம்ம வீடு கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் முன்னாடி காரில் போங்க, நான் பின்னாடி பைக்கில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் போனோன்னே எங்கே எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நான் கை கால் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் கழுவிட்டு வராங்க. கழுவிட்டு வந்தோடனே சாப்பிட்றாரு முத்து. சாப்பிட்டு சரி மீனா
மாடிக்கு போவோம், பாய் எல்லாத்தையும் எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் இதெல்லாம் எட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது இதில் எல்லாம் வீடு கட்டின பிறகு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம், ஆனால் மாமா வந்து நம்மளுக்கு தனியாக ரூம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தனியாக வீடு எடுக்க நினைக்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வந்து மாடியில் வீடு எடுக்க தான் போகிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்க தான் போகிறோம், மாமாவையும் நம்ம சந்தோஷப்படுத்த தான் போகிறோம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் சரிதாமே அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது செல்லில் வந்து நோண்டிகிட்டு இருக்காங்க முத்து. ஐயோ ஏதோ மெசேஜ் வந்துச்சு, எந்த வந்துச்சுன்னு பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. அவன் செல்லுக்கு மெசேஜ் வந்துச்சா எதில் அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, கிறிஸ்து தான் ஏதோ அனுப்பியிருந்தான். நானும் சரி பூவுக்கு அவசரத்தில் விட்டுட்டேன், சரி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு. சரி எட்டு வா பார்ப்போம் என்ன தான் அனுப்பியிருக்கான்னு பார்ப்போமே அப்படிங்கிறாங்க. மீனா கீழே போய் செல் எடுத்து மாடிக்கு போகிறாங்க. போனோடனே இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே முத்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லை பார்க்குறாங்க. இங்கே ரோகிணி கிறிஸ்துக்கு கேக்கு ஊட்டி விடுறது வைக்கிறது அவங்க பேசின வீடியோ எல்லாமே வருது. அதில் வந்து வித்தியா வந்து பேசுகிறாங்க, உன் பையனுக்கு வந்து நீ வந்து கேக் ஊட்டணுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு, உண்மையிலே கிறிஸ்துவோட அம்மா நீ தான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னோன்னே அவன் முகம் மலர்ச்சியே வர மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லி வித்தியா பேசுறது அப்படி சவுண்டு கேட்குது. இந்த சூழ்நிலையில் அதில் ரோகிணியோட அம்மாவும் பேசுகிறாங்க. அது என்னமோ தாய்னா எல்லா பிள்ளைக்கும் சந்தோஷம் தானம்மா. ரோகிணி வந்து என்றைக்கு வந்து இப்போ கல்யாணி வந்து என்றைக்கு வந்து அவள் வீட்டுக்கு கூட்டி போகிறாளோ அன்னைக்கு தான் என் மனசில் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். என் பேரன் இதை விட ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா. ஆனால் அவள் வீட்டுக்கு போனாலும் மனசு மாதிரி வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் அதில் பதிவாயிருக்கு அந்த வீடியோவில். இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.